வெல்கம் டு ஜேஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் ஜான் கீட்ஸ் உடைய ஓட் டு த நைட்டிங்கேல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜான் கீட்ஸ், he was born on 1795 and died in 1821. He was well educated at Clark School, Enfield, where he began a translation of the Aeneid. ஸோ உங்க கிளார்க் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. ஸோ அப்போவே வந்து இவங்க ஏனியடை டிரான்ஸ்லேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் எஃபோர்ட் ஆஃப் ரைட்டிங் பொயிட்ரி எப்போ ஃபர்ஸ்ட் வந்து அப்பியர் ஆச்சு அப்படின்னா 1814 வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆச்சு. அதில் இமிடேஷன் ஆஃப் ஸ்பென்சரும் இன்க்ளூடட் ஒன். ஸோ கீட்ஸுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா சார்ல்ஸ் கவுடன், கிளார்க். ஸோ அப்போ இவங்க தான் வந்து ஸ்பென்சருடைய அந்த ரீடிங்ஸை வந்து கீட்ஸ் ஸ்கூல் டைம்லேயே படித்தாரு அப்படின்றத நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தவங்க. அண்ட் இன் 1816 அவங்க வந்து லைஹன்ட்டை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சேம் இயரில் எக்ஸாமினரில் வந்து கீட்ஸுடைய போம் ஒரு சாலிட்யூட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகுது. ஸோ இந்த சேம் ஜேர்னல் கீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சானட் ஒன்று வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஆன் ஃபர்ஸ்ட் லுக்கிங் இன்டு சாப்மேன்ஸ் ஹோமர் அப்படின்றத. ஸோ கீட்ஸும் ஷெல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பெஞ்சமின் ஹேடன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டைமில் பிபி ஷெல்லியையும் பெஞ்சமின் ஹேடனையும் இவங்க மீட் பண்ண அந்த டைமில் தான் ஹி பிளான் டு ரைட் எண்டிமியன். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து என்ன எழுதுறாங்க அப்படின்னா ஐ ஸ்டுட் டிப்டோ அப்பான் எ லிட்டில் ஹில். இதுதான் அவருடைய போயம் எழுதுறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் எஃபோர்ட். ஐ ஸ்டுட் டிப்டோ அப்பான் எ லிட்டில் ஹில். இதுதான் அவங்களுடைய போயமுடைய ஃபர்ஸ்ட் எஃபோர்ட்டாக வந்து பார்த்தோன்னா அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் போயம்ஸஸ் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா மார்ச் 1817 பப்ளிஷ் ஆச்சு. இட் இன்க்ளூடட் சானட், எபிஸ்டில், மிஸ்லானியஸ் போயம்ஸ். ஸோ அண்ட் ஐ ஸ்டுட் டிப்டோ அண்ட் ஸ்லீப் அண்ட் பொயிட்ரி. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வால்யூமில் தான் வந்தது. ஓகேவா. he finished the first draft of Endymion and during the winter of 1817 to 18 saw something of Wordsworth and Hazlitt. ஸோ அப்போ அந்த எண்டிமியான் அந்த ஒரு போயம்ல நாம வந்து வேர்ட்ஸ்வர்த் அண்ட் ஹேஸ்லிட்டுடைய சாயல்களை நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா. ஸோ அவங்க அவரை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன் டிசம்பரில் ஹேடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்தாரு. ஸோ அந்த டின்னரில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா கீட்ஸு, லேம், வேர்ட்ஸ்வொர்த் இவங்க எல்லாரும் இருந்தாங்க. ஸோ எண்டிமியான தாமஸ் சேட்டர்டன் அவங்களுக்கு வந்து டெடிகேட் பண்ணுறாங்க கீட்ஸு. ஸோ தாமஸ் சேட்டர்டனால வந்து கீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்மையர் ஆகியிருக்காங்க. இது ஸ்ப்ரிங்கில் 1818 பப்ளிஷ் ஆச்சு. அண்ட் இசபெல்லா ஆர் த பொயிட் ஆஃப் பேசில் இது வந்து பார்த்தீங்கன்னா 1818 மே மந்தில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எண்டிமியான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து லாக் ஹார்ட் தான் பண்ணுறாரு. அண்ட் பிளாக் வுட்ஸ் மேகசின்லேயும் குவார்ட்டர்லி ரிவ்யூவ்லேயும் எண்டிமியானை பற்றின ஒரு அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வருது. ஸோ அந்த டைமில் ஃபார் த டைம் பீயிங் கீட்ஸ் கன்சீல்டு ஹிஸ் பெயின் அண்ட் ரோட் டு ஹிஸ் பிரதர் ஜார்ஜ். ஸோ அப்போ அந்த எண்டிமியானை பற்றி ஒரு பிட்டர் அட்டாக்ஸ் வந்ததுனால கீட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன வருத்தம். ஸோ அப்போது அந்த மன வருத்தத்தை மறைக்கும் விதமாக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களோட பிரதர் ஜார்ஜுக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸஸ் இவங்க எல்லாரும் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எண்டுமியான மேலே வந்து அந்த ஒரு பிட்டர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கீட்ஸை ரொம்பவே பாதிச்சுது அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. அண்ட் இன் செப்டம்பர் 1818 மார்க் த பிகினிங் ஆஃப் வாட் இஸ் சம்டைம்ஸ் ரெஃபர்ட் அஸ் ஹிஸ் கிரேட் இயர்ஸ். ஸோ 1818 தான் கீட்ஸோட லைஃப்பில் கிரேட் இயர். ஸோ அப்போ தான் இவங்க ஹைப்பரியான் அப்படின்ற ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அப்போ தான் வருது. ஸோ அந்த சேம் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எழுதுறதையும் அவர் அபேண்டன் பண்ணிடுறார். ஸோ அதுக்கப்புறமா கன்சிக்யூட்டிவாக இவங்க த ஈவ் ஆஃப் சென்ட் ஆக்னஸ், த ஈவ் ஆஃப் சென்ட் மார்க், த ஓட் டு சைக், லா பெல்லி டேம்ஸ் அண்ட் மெர்சி, ஓட் டு நைட்டிங்கேல். அண்ட் ப்ராபப்ளி அந்த டைமில் தான் இவங்க வேர்ட் ஆன் எக்ரிஷன் எழுதுறாங்க. அண்ட் வேர்ட் ஆன் மெலான்கலி அண்ட் வேர்ட் ஆன் இண்டலன்ஸ், லேமியா பார்ட் 1, ஓத்தோ த கிரேட் இது வந்து ப்ரவுன் கூட கொலாபரேஷன் பண்ணுறாங்க. த செகண்ட் வேர்ஷன் ஆஃப் ஹைப்பரியான் கால்ட் த ஃபால் ஆஃப் ஹைப்பரியான், டு ஆட்டம், லேமியா பார்ட் 2 இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் வருது. ஸோ இன் வின்டர் 1819 ஹி பிகேன் த அன்ஃபினிஷ் தி கேப் அண்ட் பெல்ஸ். அப்போது கீட்ஸுடைய ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க் எது அப்படின்னா த கேப் அண்ட் பெல்ஸ். இதை வந்து 1819 எழுதுறாங்க. பட் ஹி டிடன்ட் ஃபினிஷ் இட் பட் பிகேம் இன்க்ரீசிங்லி இல். ஸோ இவர் டியூபரோக்ளோசிஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. த செகண்ட் வால்யூம் ஆஃப் போயம்ஸ் லேமியா, இசபெல்லா, த ஈவ் ஆஃப் சென்ட் ஆக்னஸ் அண்ட் அதர் போயம்ஸஸ் எல்லாம் வந்து 1820 ஜூலை மந்தில் பப்ளிஷ் ஆகுது. அண்ட் இன்க்ளூடட் ஆஸ் வெல் அஸ் த டைட்டில் போயம்ஸ்
5 words, Hyperion, Fancy and other works இதெல்லாமுமே வந்து ஜூலை 1820லேயே பப்ளிஷ் ஆகுது. ஸோ இவரோட லெட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா 1848 அண்ட் 1878ல் வந்து பப்ளிஷ் ஆச்சு. அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு கிரேட் அட்மிரேஷன் வந்து பார்த்தோன்னா கொடுத்தது. இவருடைய பொயட்ரிக்கு எந்த அளவுக்கு ஒரு அட்மிரேஷன் கிடைச்சதோ அதே அட்மிரேஷன்ஸ் இவரோட லெட்டர்ஸ்க்கும் வந்து கிடைக்குது. அண்ட் ஹி ரோட் ஃபுல்லி அண்ட் ரிவீலிங்லி டு ஃபேனி பிரானி. ஸோ ஃபேனி பிரானுக்கு வந்து இவர் நிறைய லெட்டர்ஸ் எழுதும் போது அவங்க மனம் திறந்து எழுதுறாங்க. எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணி எழுதுறாங்க. அவங்களுடைய பிரதர்ஸ்க்கு வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. அண்ட் அவங்களுடைய சிஸ்டர் அண்ட் ஷெல்லிக்கு, லேஹன்ட்டுக்கு, ஹேடன், சர்வன் அண்ட் மெனி அதர்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிறையா லெட்டர்ஸ் மனம் திறந்து எழுதுனாங்க. அண்ட் வி ஆர் மூவிங் இன் டு த போம் நவ். ஸோ போயமோட வேர்சஸ் லைன் பை லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஓட் டு த நைட்டிங்களுடைய செட்டிங் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட்வேல தான் வந்து ஓப்பன் ஆகுது. இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எ குவைட். ஸ்பீக்கர் வந்து தனியாக இருக்காங்க அண்ட் ஹீ இஸ் அண்டர் கோயிங் அண்ட் எமோஷனல் ரெஸ்பான்ஸ். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு நேச்சுரல் பியூட்டியை வந்து அவங்க கேட்குறாங்க, விச் இஸ் நைட்டிங்கல்ஸுடைய சாங். இங்கே நிறைய கிரிட்டிக்ஸஸ் இல்லை நிறைய ரீடர்ஸஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா த செட்டிங் மஸ்ட் பி இன் எ டே டைம். இவர் வந்து அந்த நைட்டிங்கல் பாடுறத டே டைமில் தான் கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் இவர் வந்து ட்ரீஸஸ் எல்லாம் நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. ஷேடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஷேடோஸ் எப்போ வரும்? ஒரு லைட்டுடைய வெளிச்சத்தில் ஒரு பொருள் பட்டு பிரதிபலிப்பு தான் ஷேடோஸ். அப்போ ஷேடோஸை பற்றி அவர் பேசியிருக்காரு அப்படின்றதுனால இது டே டைமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் சில ரீடர்ஸஸ் என்ன சொல்கிறாங்க, கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் ப்ராபப்ளி மைட் பி செட் இன் நைட் டைம் பிகாஸ் அவர் வந்து நாக்டர்னல் திங்ஸஸை பற்றி நிறையா பேசுகிறாரு. ஈவன் அவர் அந்த நைட்டிங்கல் பேர்டை பார்க்க கூட இல்லை, வெறும் காதால் மட்டும்தான் அந்த சவுண்டை கேட்குறாரு அப்படின்ற மாதிரி தெர் ஆர் சோ மெனி திங்ஸஸ் அந்த நைட்டிங்களுடைய செட்டிங்ஸை சுற்றி நடக்குது. நவ் வி ஆர் என்டரிங் இன்டு தி ஸ்டான்ஸா. மை ஹார்ட் ஏக்ஸ் அண்ட் எ ட்ரௌசி நம்னஸ் பெயின்ஸ் மை சென்ஸ் as though of hemlock I had drunk or emptied some dull opiate to the drains. 1 minute passed and let the words had sunk. It's not through envy of your happy lot, but being too happy in thine happiness, that though light wing dryad of the trees in some melodious plot of beechen green and shadows numberless, singest of summer in full throated ease. ஸோ இவங்க அந்த மை ஹார்ட் ஏக்ஸ் அண்ட் ஏ ட்ரௌசி நம்னஸ் பெயின் இது என்ன அப்படின்னா இவருக்கு வந்து அந்த நைட்டிங்களுடைய சாங்கை கேட்ட உடனே இவருக்கு அப்படியே இதயமெல்லாம் அப்படியே ஒரு ஹெவியாக மாறுது, ஒரு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அவருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் அது அது கேட்டு இவருக்கு ஏற்படக்கூடிய வலி அப்படின்பது லைக் ஒரு ப்ளஷர்னால ஏற்படக்கூடியது. வென் வி ஆர் டூ ஹாப்பி நம்மளுக்கு அப்போ கூட வந்து நெஞ்சு கொஞ்சம் படபடக்கும். ஸோ அந்த மாதிரி மை ஹார்ட் ஏக்ஸ் அண்ட் ஏ ட்ரௌசி நம்னஸ் பெயின்ஸ். ஸோ இவருடைய இதயம் வந்து கனத்து போகுது. ஸோ கொஞ்சம் லைட்டாக ஒரு பெயின் இருக்குது. அண்ட் அவருடைய அந்த ஒரு உணர்வுகள், அந்த ஒரு சென்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மறுத்து போகுது. எப்படி எந்த மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா லைக் இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குடித்த மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. லைக் ஆல்கஹால் கன்சியூம் பண்ண மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடிச்சு போனவன் எப்படி ஒரு மாதிரியாக ரொம்ப ஒரு போதையா ஒரு மாதிரியாக இருப்போனோ அந்த மாதிரி அந்த சாங்கை கேட்ட உடனே இவர் ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் லெத்தி வாட்ஸ் ஹேட் சங்க். அந்த லெத்தி அப்படின்றது என்ன, இட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இமேஜினரி ரிவர். ஒருத்தவங்களுக்கு அந்த மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிவரில் போயிட்டு அவங்க தன்னுடைய பாதங்களை நினைச்சாலோ இல்லை அந்த ரிவரில் இருக்கிற வாட்டரை குடித்தாலோ அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு மித்து ஒன்று இருக்குது. பட் அந்த லெத்தி ரிவருக்கு ஒருத்தவங்க எப்போ தான் போக முடியும்னாக்கா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த ரீச் பண்ண முடியுமே தவிர உயிராக இருக்கும்போது போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மித்து. இட்ஸ் நாட் த்ரோ என்வி ஆஃப் யுவர் ஹாப்பி லாட். எனக்கு என் மனசில் வந்து ஏற்படக்கூடிய அந்த ஒரு வலி, என் இதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு வலி என்பது உன் மீது ஏற்பட்ட பொறாமையினால் எனக்கு ஏற்பட்டதல்ல. ஐயோ நீ இந்த அளவுக்கு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்பட்டது இல்லை. ரேதர் உன்னுடைய சந்தோஷம் இருக்கு தெரியுமா, உன்னுடைய சந்தோஷம், நீ எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா நீ பாடுறியோ அந்த ஒரு சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் த்ரோ என்வி ஆஃப் யுவர் ஹாப்பி லாட் பட் பீயிங் டு ஹாப்பி இன் தைன் ஹாப்பினஸ். தைன் ஹாப்பினஸ் அப்படின்றது யுவர் ஹாப்பினஸ்.
நான் இன்னும் நீ சந்தோஷமா இருக்கிற, எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா, எவ்வளோ ஒரு அழகா பாட்டு பாடுற அப்படின்றது என்னோட பொறாமை இல்ல. அந்த பொறாமையினால என்னுடைய மனது வலிக்கல. பட் பீயிங் டூ ஹேப்பி இன் யுவர் ஹேப்பினஸ். உன்னுடைய ஹேப்பினஸ் என்னுடைய ஹேப்பினஸ் மாதிரி நான் நினைச்சிட்டு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? ஸோ அதனால ஏற்படக்கூடிய அந்த வலி. தட் டூ லைட் விங் ட்ரையாட் ஆஃப் த ட்ரீஸ். ட்ரையாட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் ஒரு டைப் ஆஃப் நிம்ப். இது இன்ஹிபிட்டட் ஆஃப் ட்ரீசஸ். அந்த ஃபாரஸ்ட்ல ட்ரீசஸ்ல மரங்கள்லயே இருக்கக்கூடிய ஒரு நிம்ப் அது. ஸோ அதை வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இட்ஸ் யூ ஆர் ஏ லைட் விங்டு நிம்ப். ஒரு விங் வச்ச ஒரு நிம்பினி மரத்து மேல உக்காந்துக்கிட்டு இப்படி பாடிக்கிட்டு இருக்க இன் சம் மெலோடியஸ் பிளாட். அப்படியே லைட் விங்கிட வச்சுக்கிட்டு மரங்கள் மேல உக்காந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி பாடிக்கிட்டு இருக்க. ஆஃப் பீச் அண்ட் கிரீன் அண்ட் ஷேடோஸ் நம்பர்லெஸ். பீச் அண்ட் கிரீன் அப்படின்றது இட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீ விச் ஹேஸ் எ ஷைனி லீவ்ஸஸ். நல்லா கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கக்கூடிய லீவ்ஸஸ். பட் ஒரு டார்க் கிரே கலரில் ஒரு கிரே ப்ரௌனிஷில் இருக்கக்கூடிய இந்த மர பட்டைகள் அந்த மாதிரியான ஒரு கலரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீ தான் பீச்சன். ஸோ ஆஃப் பீச் அண்ட் கிரீன் அண்ட் ஷேடோஸ் நம்பர்லெஸ். அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக அந்த ஒரு பேஸ்டரல் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுது, ஒரு ஷேடோஸாக ஒரு அப்படியே நிழல்களாக தான் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல இருக்கு. அண்ட் சிங்கஸ்ட் ஆஃப் சம்மர் இன் ஃபுல் த்ரோட்டடிஸ். ஸோ இந்த ஒரு சம்மர் டைம்லையுமே நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் த்ரோட்டடாக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஏன் இப்படி அடி தொண்டையிலேருந்து கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அப்படி கத்தும் போது குரல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக தான் வெளியில் வரும். பட் ஆனால் இந்த நைட்டிங்கேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸாக வருது. ஒரு ஃபுல் த்ரோட்டடாக அது வந்து பாடினாலுமே அது வந்து இட் சிங்ஸ் அட் ஈஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. தென் வி ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஆன்சா. ஓ ஃபார் எ ட்ராட் ஆஃப் விண்டேஜ் தட் ஹாஸ் பின் கூல்ட் எ லாங் ஏஜ் இன் த டீப் டுவெல் எர்த். ஸோ பாயிண்ட்டுக்கு வந்து ஹி வாண்ட்ஸ் சம்திங் டு ட்ரிங்க், ஹி வாண்ட்ஸ் சம்திங் டு கன்சியூம். ஸோ அப்போது அவருக்கு என்ன மாதிரியான ஒரு ஒயின் இல்லை என்ன மாதிரியான ஒரு ஆல்கஹாலிக் கன்சப்ஷன் அவருக்கு வேணும் அப்படின்னா, இட்ஸ் லைக் விண்டேஜ், ரொம்ப நாள் பட்டது. கூல்ட் எ லாங் ஏஜ் இன் டீப் டுவெல் டெர்த். நம்ம நிறைய மூவிஸஸில் பார்த்துருப்போம், கீழே பூமியில் வந்து ஒரு பேரல் மாதிரி ஒன்று வச்சு புதைச்சி வச்சு, ஸோ அதை ரொம்ப நாள் கழிச்சு, ஸோ எந்த அளவுக்கு அது ஓல்டராக இருக்கோ அந்த அளவுக்கு இட் கிவ்ஸ் அஸ் அ குட் டேஸ்ட். ஸோ அந்த மாதிரி அப்போது ரொம்ப நாளாக பூமிக்கு அடியில் பதிக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒயினை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில தான் இப்போ அவங்க இருக்காங்க. ஸோ அதை குடிச்சிருந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதை குடிக்கும்போது என்ன ஃபீல் வரும், அதை குடிக்கும்போது என்ன டேஸ்ட் அதை கொடுக்கும் அப்படின்னா, இட்ஸ் லைக் எ டேஸ்டிங் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் த கண்ட்ரி கிரீன். அண்ட் அது குடித்த உடனேவே இட்ஸ் லைக் ஒருத்தவங்களுக்கு சில பேருக்கு வந்து டான்ஸ் பண்ணணும்னு தோணும், இல்லை சாங்கில் போயிட்டு என்ஜாய் பண்ணணும்னு தோணும். அண்ட் சன்பர்ட் மிர்த் அப்படின்றது இட்ஸ் ஹாப்பினஸ். ஸோ அப்போது அந்த ஒரு ட்ரிங்கிங் அப்படின்றது ஒருத்தங்க யாரோ ஒருத்தவங்க ட்ரிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸஸ் எல்லாத்தையுமே அது வந்து பண்ண வைக்கும். எனக்கு டான்ஸ் பண்ணணும் போல இருக்குது, பாட்டு பாடணும் போல இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓ ஃபார் எ பீக்கர் ஃபுல் ஆஃப் தி வார்ம் சவுத். ஸோ அப்போது ஒரு பீக்கர் அப்படின்னா ஒரு லைக் ஒரு ஜாடி மாதிரி இல்லை ஒரு மக் மாதிரி ஒன்று எடுத்துக்குவாங்க. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒயின் வச்சுக்கிட்டு நம்ம குடிக்கணும். ஸோ அப்போ குடித்தா அந்த ஒரு பீக்கர் ஃபுல் ஆஃப் ஒயினை குடித்தா எந்த அளவுக்கு ஒரு நம்னஸ், நம்மளையும் மறந்து போன ஒரு நிலை வருமோ அந்த மாதிரி இப்போ அவர் ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் ஃபுல் ஆஃப் த ட்ரூ த blushful hypocrites. The full of true அப்படின்னா எல்லாமே வந்து படிச்சுன்னா ட்ரூ, வாட் ஐம் சேயிங் இஸ் த ட்ரூ அண்ட் வாட் ஐம் கோயிங் டு சே இஸ் எ ட்ரூ. உன்னை பற்றி நான் புகழ்ந்து பேசுறது ட்ரூ. ஓ ஃபுல் ஆஃப் த ட்ரூ த blushful hypocrites. ஹிப்போக்ரன்ஸ்ன்றது இட்ஸ் ஏ ஒரு ஒயின், ஒரு ஆல்கஹால் தான் அதுவும். அண்ட் blushful அப்படின்றது ப்ளஷ் அப்படின்னாலுமே என்ன, முகம் சிவத்தல், வெக்கத்தில் முகம் சிவக்கிறது. இப்போ blushful hypocrites அப்படின்றது இட்ஸ் ரெட் ஒயின். ஓகே, ஸோ அப்போ ரெட் ஒயின் வித் பீடட் பபுள்ஸ் விங்கிங் அட் த பிரிம். வித் பீடட் பபுள்ஸ் அப்படின்னா விங்கிங் அட் த பிரிம். பிரிம் அப்படின்றது ஒரு இந்த பாட்டிலோடைய ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு 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 சர்க்குலர் பார்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு அருவு அருவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், ஒரு எட்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் பிரிம். ஓகே, அந்த இடத்துல நம்ம பாட்டில்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு பாட்டில்ஸஸில் இந்த மாதிரி இதுலலாம் நம்ம பார்ப்போம், பபுள் பபுளாக இருக்கும். ஸோ அப்போ வித் பீடட் பபுள்ஸ் விங்கிங் அட் த பிரிம் அண்ட் பர்பிள் ஸ்டெயின்டு மவுத்.
ஸோ அப்போ நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னா, அந்த ரெட் ஒயின் தானே அவர் குடிச்சார். பிளட்ஃபுல் ஹிப்போக்ரன்ஸ். அத குடிச்சு குடிச்சு என்னுடைய மவுத் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்பிள் ஸ்டெயின்டடா இருக்கு. பிகாஸ் அது ரெட் ஒயின். அது குடிச்சு குடிச்சு பர்பிள் ஸ்டெயின்டடா இருக்கு. அண்ட் வித் பீடட் பபிள்ஸ் விங்கிங் அட் த பிரிம் அப்படின்றது அந்த அந்த ஒயினை நான் இப்படி குடிச்சிட்டு இப்படி வைக்கும்போது, இல்லை குடிச்சிட்டு இப்படி வைக்கும்போது இட் இட் குட் ஷேக். அது வந்து இப்படி ஆடி இருக்கும். அப்போ அதுல வந்து சின்ன சின்னதா முட்டை முட்டையா கிளம்பி இருக்கு. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, 2 ஐஸ் மாரி இருக்கு. 2 முட்டை முட்டையா இருக்கிறது பார்க்கறதுக்கு கண்ணு மாரி இருக்குது. அப்படியே கண்ணடிக்கிற மாரியே அது இருக்கு. அதுதான் வித் பீடட் பபிள்ஸ் விங்கிங் அட் த பிரிம் அண்ட் பர்பிள் சென்டட் மவுத் தட் ஐ மைட் ட்ரிங்க் அண்ட் லீவ் த வேர்ல்ட் அன்சீன். ஸோ நான் வந்து அத குடிச்சிட்டு அந்த ஒரு போதையிலேயே நான் இருப்பேன்ல, அந்த ஒரு ஆல்கஹாலிக் கண்டிஷன்ல நான் இருப்பேன்ல, அப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லீவ் த வேர்ல்ட் அன்சீன். இங்க யாருமே பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுமாறேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லீவ் த வேர்ல்ட். எல்லாருமே பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அந்த வேர்ல்ட விட்டு நான் கிளம்பிடணும். எதுக்காக நான் அந்த வேர்ல்ட விட்டு கிளம்பிடணும் அப்படின்னா, அண்ட் வித் தி ஃபேட் அவே இன்டு த ஃபாரஸ்ட் டீம். நான் உன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ண போறேன், பறந்து வரப்போறேன். அப்போ இவருக்கு பொயட்டுக்கு எங்கிருந்து இருக்கு விங்ஸ் அப்படின்னா, தி பொய்டிக்கல் வேர்சஸ் மேக்ஸ் ஹிம் டு ஃப்ளை. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து நம்மளுக்கு பொயிட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் தென் வி ஆர் மூவிங் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. Fade far away, dissolve and quite forget what though among the leaves has never known. ஸோ அப்போது நான் அவங்க கூடவே பறந்து வந்துடணும், அந்த வேர்ல்டுலேருந்து பறந்து வந்துடணும். ஃபேட் ஃபார் அவே, ரொம்ப தூரத்துக்கு போயிடணும், மறைஞ்சிடணும். டிசால்வ், டிஸப்பியர் ஆகிடணும். அண்ட் குவைட் ஃபர்கட் வாட் தோ அமாங் த லீவ்ஸ் ஹேஸ் நெவர் நோன். ஸோ இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ற, மரக்கிளைகளில் இருக்கிற இந்த இலைகளுக்கு நடுவில் நிற்க தெரியுமா, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தெரியவே தெரியாது. ஹேஸ் நெவர் நோன், உனக்கு சில விஷயங்கள் தெரியவே தெரியாது. அது என்னென்ன, தி வியரினஸ், த ஃபீவர் அண்ட் த ஃப்ரெட் ஹியர். ஆனால் இங்கே வேர் மென் சிட் அண்ட் ஹியர் ஈச் அதர் க்ரோன். ஆனால் இங்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற பேரில், ஒருத்தவங்க உடல்நிலை சரியில்லை, அவங்க அழறாங்க, அவங்க வந்து துன்புறுறாங்க அப்படின்னாட்டி நாங்கள் அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு அவங்கள கவனிச்சுக்கிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். வேர் பால்சி ஷேக்ஸ் எ ஃபியூ. ஸோ பால்சி அப்படின்றது இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் டிசீஸ், ஒரு அன்வாலண்டரி மூமெண்ட். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கைகளை வேகமாசிப்பாங்க, கால்களை வேகமாசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசீசஸ். ஸோ திடீர்னு வந்து வரும். சேட் லாஸ்ட் கிரே ஹேர்ஸ். ஸோ அவங்களுடைய அந்த முதுமை காலங்களில் நிறைய முடி வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்களாலேயே அவங்களுடைய பாடிஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இந்த வயதான காலத்தில். வேர் யூத் க்ரோஸ் பேல் அண்ட் ஸ்பெக்டர் தைன் அண்ட் டைஸ். ஸோ அப்போது யூத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டே பை டேவாக என்ன பண்ணுவான், அவன் க்ரோ ஆவான், அவன் வளர்ந்து போவான், வயதாகும் அவனுக்கு. ஸோ அதுக்கப்புறமா அவன் இறந்து போவான். பட் டு திங்க் இஸ் டு பி ஃபுல் ஆஃப் சாரோ. ஸோ அவன் வயதாகுது, அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது, அவன் இறந்து போகிறான் அப்படின்றத தாண்டி இந்த மாதிரியெல்லாம் ஒரு நிகழ்வுகள் நடக்குதுன்றதை நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி நினைக்கிறதுன்றதே வந்து நம்மளுக்கு சோகத்தை தான் கிரியேட் பண்ணுது. அண்ட் லெட் அண்ட் ஐ டிஸ்பயர்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய கண்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெவியராக மாற்றுது. அப்போ கண்களை ஹெவியராக மாற்றுது அப்படின்னாக்கா ஐஸ் ஆர் ஃபில்ட் வித் டியர்ஸ். ஸோ அப்போது அந்த துக்கங்களால், அந்த டிஸ்பயர்ஸால் நம்மளை கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நினைக்கும் போதே சோகத்தால் கண்கள் நிரம்பி வழியுது. வேர் பியூட்டி கெனாட் கீப் ஹர் லஸ்டரஸ் ஐஸ். ஸோ பியூட்டி அப்படின்றது இட்ஸ் நாட் ஃபார் அவர், இட்ஸ் நாட் எட்டர்னல். டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இட்ஸ் கெனாட் கீப் ஹர் லஸ்டரஸ் ஐ ஆர் நியூ லவ் பைன் அட் தேம் பியாண்ட் டுமாரோ. அப்படி இல்லாட்டி ஒரு லவ், யாரோ ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணுறாங்க, 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லவ் கெனாட் சர்வைவ் மோர் தேன் டுமாரோ. நாளை என்பதை தாண்டி அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா எவர் லாஸ்டிங்காக இருக்குமா இருக்காதா அப்படின்றதும் எங்களுக்கு தெரியல. மூவிங் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. அவே அவே ஃபார் ஐ வில் ஃப்ளை டு யூ நாட் சேரியட்டட் பை பேக்கஸ் அண்ட் ஹிஸ் ஸ்பாட்ஸ். ஸோ என்ன இங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு போயிடு. ஐ வில் ஃப்ளை டு தி, நான் உன் கூடவே வந்து வந்துடுறேன். நாட் சேரியட்டட் பை பேக்கஸ் அண்ட் ஹிஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னா, பேக்கஸ் அப்படின்றது கிரீக் காட் ஆஃப் ஒயின். ஒன்று கிரீக் காட் ஆஃப் ஒயின் வந்து என்னை வந்து அவருடைய சேரியட்டில் என்னை கூப்பிட்டு வர போகிறது இல்லை. அப்படி இல்லாட்டி அவருடைய படை வீரர்கள் அவங்களும் என்னை வந்து அவங்களுடைய சேரியட்டில் கூப்பிட்டு வர போகிறது இல்லை.
பட் ஆன் த வியூலெஸ் விங்ஸ் ஆஃப் பொயசி. ஆனால் நான் எப்படி உன் கூட பறந்து வருவேன் அப்படின்னாக்கா, வியூலெஸ் விங்ஸ் ஆஃப் பொயசி, நான் வந்து உன்னை பற்றி கவிதைகள் எழுதுனேன்ல, உன்னை பற்றி போயம் எழுதுனேன் இல்லையா, ஸோ அதுக்கு இறகுகள் முளைத்து விச் வாஸ் வியூலெஸ், அதை வந்து யாராலையும் பார்க்க முடியாது. பட் அந்த பொயசியோடைய இறகுகளை வச்சுக்கிட்டு நான் வாங்கிட்ட வந்து ரீச் ஆவேன். ஸோ த டல் பிரெயின் பர்ப்ளக்ஸஸ் அண்ட் ரிட்டார்ட்ஸ். ஆனால் என்னுடைய இந்த டல் பிரெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, என்னை கன்ஃபியூஸ் பண்ணுது, என்னை ரிட்டார்ட் பண்ணுது, என்னை இங்கவே வந்து இருக்க வைக்குது, என்னை வந்து உன் கூட பறந்து வர விட மாட்டிக்குது. ஆல்ரெடி வித் யூ, ஆனால் நான் உன் கூட தான் ஏற்கனவே இருக்கிறேன். ஹவு திஸ் இஸ் பாசிபிள்? நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்றாரு. ஸோ அது எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஹீ இஸ் வித் த நைட்டிங்கல் இன் ட்ரீம். அவர் வந்து பார்த்தோன்னா கற்பனையில அந்த நைட்டிங்கல் கூட தான் இருக்கிறாரு. ஸோ அதை தான் இங்கே ஆல்ரெடி வித் யூ அப்படின்றாங்க. டெண்டர் இஸ் த நைட். ஸோ நைட் டைமு ஒரு ரம்மியமான ஒரு சூழல். ஸோ இட்ஸ் ஸோ டெண்டர் அண்ட் ஹாப்பிலி த குயின் மூன் இஸ் ஆன் ஹர் த்ரோன் கிளஸ்டர்ட் அரௌண்ட் பை ஆல் ஹர் ஸ்டாரி ஃபேஸ். நைட் டைம் வந்துச்சு, இட்ஸ் அ ஹாப்பி டைம் அண்ட் குயின் மூன் வந்துட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய த்ரோனில் தான் இருக்காங்க. ஸோ அப்போது நைட் அப்படின்றது இட்ஸ் எ கிங்டம் ஆஃப் மூன். அங்கே மூன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல குயின் அப்படின்றதுனால மூன் இஸ் ஆல்வேஸ் கம்பேர்ட் டு த ஃபெமினைன். அப்போ குயின் மூன் கிளஸ்டர்ட் அரவுண்ட் பை ஆல் ஹர் ஸ்டாரி ஃபேஸ். கிளஸ்டர்ட் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப், அதாவது ஸ்டாரி ஃபேஸ், அது அப்படி நட்சத்திர கூட்டங்கள் நிலவை சுற்றி அந்த நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி அப்போ மூணை சுற்றி வெறும் நட்சத்திரங்களாக மின்னிட்டு இருக்கு. பட் ஹியர் தேர் இஸ் நோ லைட். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லை. சேவ் வாட் ஃப்ரம் ஹெவன் இஸ் வித் த பிரீசஸ் ப்ளோன் த்ரோ வெர்டரஸ் க்ளூம்ஸ் அண்ட் விண்டிங் மாசி வேஸ். ஆனால் அங்கே அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, நிலவு இருக்குது, அவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது, ஆனால் ஒன்று கூட வந்து இங்கே வரவே இல்லை. சேவ் வாட் ஃப்ரம் ஹெவன் இஸ் வித் தி பிரீசஸ் ப்ளோ. ஸோ அப்போ அந்த ஹெவன்லேருந்து வர்றது இங்கே இந்த ட்ரீஸஸ் உடைய அந்த ஒரு ரொம்ப அடர்ந்த அந்த ஒரு நிலப்பகுதி, அடர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி. ஸோ அதை தாண்டி அந்த நட்சத்திர வெளிச்சமோ இல்லை அந்த நிலவின் ஒளியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலன்னா குவைட் இருக்கக்கூடிய அந்த லேண்ட் ஸ்பேஸை வந்து ரீச் பண்ணலை. ஓகே, இந்த இடத்துல வேர்டரஸ் க்ளூம் அப்படின்றது, க்ளூம் அப்படின்னா என்ன, இருட்டாவே இருக்கு. அண்ட் விண்டிங் மாசி வேஸ். ஸோ கொஞ்சம் காற்றோட்டமா விண்டியா க்ளூமியா இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேஸை வந்து அந்த லைட் ரீச் பண்ணவே இல்லை. ஸோ வி ஆர் மூவிங் இன் டு த நெக்ஸ்ட் ஆன்சர். ஐ cannot see what flowers are I met feet. Now what soft incense hangs upon the boughs. But in embalmed darkness guess each sweet, wherewith the seasonable month endows the grass, the thicket, and the fruit tree wild. ஸோ என் காலுக்கு கீழே என்ன ஃப்ளார்ஸ் இருக்குது அப்படின்றத என்னால் பார்க்க முடியல. நார் என்னென்ன வாசனையான பூக்கள் மரங்கள்லேருந்து தொங்குது, மரக்கிளைகளிலிருந்து தொங்குது அப்படின்றத என்னால் பார்க்க முடியல. பட் இன் எம்பால்ம்டு டார்க்னஸ், ஆனால் இந்த ஒரு நறுமணம் மிகுந்த இந்த ஒரு இருளில், இந்த ஒரு டார்க்னஸில் கெஸ் ஈச் ஸ்வீட், பட் என்னால் கெஸ் பண்ண முடியுது இது எந்த மந்த்தில் வரக்கூடிய பூவினுடைய வாசனை, எந்த மந்த்தில் வரக்கூடிய ஒரு மரத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பூவின் வாசனை அப்படின்றத என்னால் கெஸ் பண்ண முடியுது. த கிராஸ், த திக்கட் அண்ட் த ஃப்ரூட் ட்ரீ வைல்ட். அங்கே இருக்கக்கூடிய அந்த புற்கள் இல்லை அந்த திக்கட் அந்த ஒரு ஃப்ரூட் ட்ரீ வைல்டு, எந்த மரத்தினுடைய எந்த பழத்தின் வாசனை அப்படின்றதெல்லாம் என்னால் நுகர்ந்து பார்க்க முடியுது. ஒயிட் ஹேத்ரோன் அண்ட் த பேஸ்டரல் எலகண்ட். அது வந்து ஒயிட் ஹேத்ரோன் அப்படின்றது ஒரு வெள்ளை கலரில் பூ பூக்கக்கூடிய ஒரு இட்ஸ் லைக் பிளான்ட். இட்ஸ் நாட் எ ட்ரீ அதே ஒரு ஷ்ரப், இட்ஸ் அ பிளான்ட். ஒயிட் ஹேத்ரோன் அண்ட் தி பேஸ்டரல் எலகண்ட். ஸோ அப்படியே அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேஸ்டரலாக இருக்குது, ஒரு பசுமையாக, ஒரு நறுமணம் மிகுந்த ரொம்ப எலகண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபாஸ்ட் ஃபேடிங் வயலட்ஸ் கவர்ட் அப் இன் லீவ்ஸ் அண்ட் மிட்மேஸ் எல்டஸ்ட் சைல்ட். ஸோ அதுக்கப்புறமா அவர் என்னென்ன பார்க்குறாரு அப்படின்றத சொல்கிறாரு. ஃபாஸ்ட் ஃபேடிங் வயலட்ஸ் கவர்ட் அப் இன் லீவ்ஸ். ஸோ இப்போ இலைகளுக்கு மேலே வயலட் கலரில் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு ஒன்று இருக்குது. அண்ட் மிட்மேஸ் எல்டஸ்ட் சைல்டு, மே மாதத்தில் மட்டும் பூக்கக்கூடிய ஒரு பூ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் தி மஸ்க்ரோஸ் அது இருக்குது. அண்ட் ஃபுல் ஆஃப் டிவி வைன். அந்த ஒயினை பற்றி தான் த்ரூ அவுட் த போயம் அவர் அடிக்கடி மென்ஷன் பண்ணிக்கிட்டே வராரு. அப்போ ஃபுல் ஆஃப் டிவி wine, the murmurous haunt of flies on summer eve.
சம்மருடைய ஈவினிங்கில் ஹம்மிங், அந்த மர்மர் பண்ணக்கூடிய ரீங்காரம் இடக்கூடிய அந்த ஃப்ளைசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் கேட்குறாரு. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 5 லைன்ஸ், கீழே இருக்கக்கூடிய அந்த 5 லைன்ஸ், தெர் இஸ் டோட்டல் கான்ட்ராஸ்ட். மேலே என்னால் எதுவுமே பார்க்க முடியலன்றாரு, கீழே நான் இதெல்லாமே பார்க்குறேன் அப்படின்றார். அப்போது இட் மிங்கிள்ஸ் போத் த சம்மர் அண்ட் வின்டர். இருள் சூழ்ந்த ஒரு சீசனையும் பேசுகிறாரு, நல்ல வெயில் வரக்கூடிய ஒரு சீசனையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. த போம் இஸ் நாட் பர்டிகுலர்லி ஏதோ ஒரு சீசனுக்கு மட்டும் இது இல்லை. ஓகே, ஸோ மூவிங் இன் டு த நெக்ஸ்ட் ஆன்சர். டார்க்லிங் ஐ லிசன் and for many a time I have been off in love with his death. ஸோ இப்போ வந்து பொயட் வந்து டார்க்னஸை வந்து லிசன் பண்ணுறாங்க. ஸோ இருளை அவங்க கவனிக்கிறாங்க, லிசன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபார் மெனி அ டைம் ஐ ஹாவ் பீன் ஆஃப் இன் லவ் வித் ஈஸ் ஃபுல் டெத். ஸோ நிறைய நேரங்களில் வந்து நான் நினச்சிருக்கேன், நான் வந்து எனக்கு நைட்டில் அப்படியே ஈஸியாக இறந்து போகிறது அப்படின்றது எனக்கு பிடிக்கும். ஐ லவ் தட். அதுதான் சொல்கிறாங்க. ஃபார் மெனி அ டைம் ஐ ஹாவ் பீன் ஆஃப் இன் லவ் வித் ஈஸ்ஃபுல் டெத் கால்டு ஹிம் சாஃப்ட் நேம்ஸ் இன் மெனி அம்யூஸ்டு ரைம். ஸோ அப்போ வந்து இவர் டெத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூப்பிட்றாரு ரொம்ப சாஃப்டாக, மியூஸ்டு ரைமிங்கில் வந்து டெத்தை வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ஹி கால்ஸ் டெத். டு டேக் இன் டு த ஏர் மை குவைட் பிரெத். ஸோ என்னோட மூச்சை வந்து நீ அப்படியே காற்றோட காற்றான்னு எடுத்துக்கிட்டு போயிடேன். அப்படியே நைட் டைமில் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எந்த ஒரு பெயினுமே இல்லாமல் என்னுடைய மூச்சை நீ அப்படியே காற்றோட காற்றா எடுத்துக்கிட்டு போயிடேன். ஹியர் வி ஹாவ் டூ மீனிங்ஸஸ். ஒன்று, என் மூச்சு காற்றை நிறுத்திட்டு, அதாவது என் உயிரை எடுத்துக்கிட்டு காற்றோட காற்றா கலந்துடு, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இந்த நைட்டிங்கேலை பற்றி நான் பாடுறேன்ல, அப்படி இந்த நைட்டிங்கேலை பற்றி நான் பாடுறத இந்த காற்றோட காற்றா நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு இங்கே 2 வேளை வந்து நம்ம மீன் பண்ணிக்கலாம். அண்ட் டு சீஸ் அப்பான் த மிட் நைட் வித் நோ பெயின் while you are pouring forth your soul abroad in such an ecstasy. Still would you sing, and I have ears in vain, to your high requiem become a soul. ஸோ அப்போ காற்றோட காற்றா எடுத்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. நவ் மோர் தென் எவர் சீம்ஸ் இட் ரிச் டு டை. ஸோ அங்கே இறந்து போகிறது தாண்டின ஒரு ரிச்னஸ் என்னதான் இருக்க முடியும்? நோ மோர் தென் எவர் சீம்ஸ் இட் ரிச் டு டை. அப்போது இந்த மாதிரி அமைதியாக தூக்கத்தில் இல்லை, ஒரு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம இறந்து போகிறதுன்றதை காட்டிலும் ஒரு ரிச்னஸ் இங்கே இல்லை. டு சீஸ் அப்பான் த மிட் நைட் வித் நோ பெயின். ஸோ எந்த ஒரு வழியுமே இல்லாமல் நைட்டோட நைட்டாக உயிர் போகிறது. while you are pouring forth your soul abroad in such an ecstasy. நீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உன்னுடைய அந்த ஒரு பாடல் இருக்குல்ல, நீ அந்த பேர்டு அந்த சிங் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, யுவர் ஆர்ட் போரிங், அப்படியே அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுது, பாடிக்கினே இருக்கு, சிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதோடைய சவுண்ட் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கு. இன் சச் அன் எக்ஸ்டசி. ஸோ எக்ஸ்டசினா என்ன? ஜாய், நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போது நீ வந்து இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக நீ பாடிக்கிட்டே தான் இருக்கிற. ஸ்டில் வுட் யூ சிங். நான் இறந்து போயிட்டேன், நான் இறந்து போனது தெரியாமல் கூட நீ என்ன பண்ணிக்கிட்டு தான் இருப்ப, பாடிக்கிட்டே தான் இருப்ப. நான் இறந்து போனதுக்கு அப்புறமும் எனக்கு காதுன்னு ஒன்று இருக்கும், அது வந்து அந்த காதில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். பட் இட்ஸ் இன் வெயின், பிகாஸ் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவாக இல்லை. டு யுவர் ஹை ரெக்யூவம் பிகம் எ சோட். சோட் அப்படின்றது இட்ஸ் பிகம் எ ஒரு சாயில் மாதிரி மாறக்கூடிய ஒன்று, ஒரு டர்ஃப் மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ அப்போ உன்னுடைய அந்த ஹை ரெக்யூம், அந்த ஒரு டெத் ஆன ஒருத்தவங்களுக்காக பாடக்கூடிய சம் கைண்ட்ஸ் ஆஃப் ஒரு மியூசிக்ஸ், போம் இல்லை ஒரு சாங் எதுனாலும், அப்போது நீ வந்து நான் இறந்து போனதுக்கு அப்புறமும் பாடக்கூடிய அந்த ஒரு ரெக்யூம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்ணோட மண்ணாக தான் கலந்து போகும். ஜஸ்ட் பிகாஸ் என்னுடைய காது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணோட மண்ணை தான் இருக்குது, அண்ட் அது வந்து கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ண போகிறது இல்லை, உன்னுடைய சாங்கை நான் அனுபவிக்க போகிறதும் இல்லை, அப்போ அது மண்ணோட மண்ணாக தான் கரைஞ்சி போகும் அப்படின்றாங்க. ஸோ மூவிங் இன் டு த நெக்ஸ்ட் ஆன்சர். Thou was not born for death, immortal bird. No hungry generations tread thee down. The voice I hear this passing night was heard in ancient days by emperor and clown. ஸோ யூ வாஸ் நாட் பார்ன் ஃபார் டெத். நீ வந்து இறக்கிறதுக்காக பிறக்கல, நீ வந்து ஒரு இம்மார்டல் பேர்ட். இங்கே எந்த ஒரு ஜென்ரேஷன்ஸுமே உனக்கு பின்னாடி வரப்போகிறதில்ல.
விச் மீன்ஸ் ஃபியூச்சரில் வரப்போகிறது இல்லை. உன்னை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு அதுங்க வந்து அந்த இடத்துல நிற்கிறதுக்கு எந்த ஒரு ஜெனரேஷன்ஸுமே இங்கே அவசரப்படலை. The voice I heard this passing night was heard in ancient days by emperor and clown. ஸோ இந்த ஒரு இரவில் இந்த நைட்டில் நான் வந்து அந்த ஒரு சாங் உன்னுடைய வாய்ஸை நான் கேட்குறேன் இல்லையா, இந்த சேம் வாய்ஸ் வாஸ் ஹர்ட் பை த எம்பரர் அண்ட் கிளவுன்ஸ். Perhaps the self-game song that found a path through the sad heart of Ruth when sick for home, she stood in tears amid the alien con. ஸோ ரூத் அப்படின்றவங்க ஏன்ஷியன்ட் டைமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் கேரக்டர். ஸோ ஷி லாஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட், பட் அந்த டைமில் அவங்க வந்து அவங்க மதர் இன் லா கூடவே தான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருப்பாங்க. ஸோ ஷி ஒன்ட் மேரி. அப்போது அவங்க ஒரு நியூ லேண்ட், ஒரு ஏலியன் லேண்ட், அந்த இடத்துல போயிட்டு ஃபீல்டில் அவங்க மதர் இன் லாவுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ஷீ ஸ்டுட் இன் டியர்ஸ் அமிட் த ஏலியன் கான் அப்படின்றது இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, இந்த ஒரு சாங் கேம், இந்த ஒரு சாங் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இட் ட்ராவல்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அந்த த்ரூ அவுட் த வேர்ல்டு போகும்போது அந்த ரூத்துன்றவங்க தன்னுடைய புதிய சூழலில், தன்னுடைய ஒரு ஃபீல்டில் தன்னுடைய மதர் இன் லாவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த சூழலில் இந்த நைட்டிங்கேலுடைய அந்த ஒரு சவுண்டை கேட்கும் பொழுது அவங்களுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய அந்த ரிமெம்பரன்சஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து அவர் நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணீரோடைய நிற்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரியும் இங்கே நமக்கு மீன் பண்ணுறாங்க. அண்ட் தென் த சேம் தட் ஆஃபன் டைம்ஸ் ஹேஸ் சார்ம்ட் மேஜிக் கேஸ்மன்ஸ் ஓப்பனிங் ஆன் தி ஃபோம் ஆஃப் பெரிலஸ் சீஸ் இன் ஃபேரி லேண்ட்ஸ் ஃபார்லோன். ஸோ இந்த சேம் பேர்டு அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா, சேம் தட் ஆஃபன் டைம் ஹேஸ் சார்ம்டு மேஜிக் கேஸ்மெண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் யுவர் செல்ஃப், ஒரு ஷிப்பில் வந்து இந்த நைட்டிங்கலை வந்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த நைட்டிங்கல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இட் பிகன் டு சவுண்ட், இட் பிகன் டு சிங், இது வந்து பாடுது. அப்போ பாடும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் விண்டோ, கேஸ்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் விண்டோ, இட் ஆக்டஸ் நார்மல் டோர். ஒரு நார்மல் டோரை திறக்கிற மாதிரி அந்த விண்டோவை நம்மளால் திறக்க முடியும், அதுதான் கேஸ்மெண்ட். ஸோ அப்போ அந்த ஒரு கேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேஜிக்கெலாம் என்ன ஆகிடுது, ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆகிட்ட உடனே ஓப்பனிங் அந்த ஃபோம் ஆஃப் பெரிலியஸ் இன் ஃபேரி லேண்ட்ஸ் ஃபார்லன். அப்போது அது ஓப்பன் ஆன உடனே அந்த நைட்டிங்கல் என்ன பண்ணுது, அந்த விண்டோ வழியாக வெளியில் பறந்து வருது. வெளியில் பறந்து வந்தால் பெரிலியஸ் சி, பெரிலியஸ் அப்படின்றது இட்ஸ் டேஞ்சரஸ், இட்ஸ் நாட் சேஃப் ஃபார் லிவிங். அப்போது டேஞ்சரஸ் சீக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. இட்ஸ் லைக் வந்து ஒரு ஃபேரிலேண்ட் மாதிரி இருக்குது. ஃபார்லூன் அப்படின்றது தனிமையாக ஏலியனேட்டடாக இருக்கிறது, தனித்து இருக்கக்கூடியது, அலோன். ஓகேவா? ஸோ அப்போது அந்த ஒரு டேஞ்சரஸ் சீல தன்னந்தனியாக அந்த நைட்டிங்கல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி ஹோவரிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹோவரிங் அப்படின்னா அப்படியே இப்படி பறந்துக்கிட்டே இருக்கு. மூவிங் இன் டு த நெக்ஸ்ட் ஆன்சர். Forlorn, the very word is like a bell to call me back from thee to my soul self. ஸோ ஃபார்லூன் அப்படின்றது அலோன் அப்படின்னு சொன்னோம். இப்போ அலோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை சொல்லிட்ட உடனே இட் ஸ்ட்ரைக்ஸ் ஹிம். ஸோ அது வந்து இட்ஸ் லைக் அலாம், ஒரு பெல் அடிக்குது டக்குன்னு. என்ன அப்படின்னா, நீ வந்து அந்த ஒரு நைட்டிங்கல் கூட இல்லை அப்படின்றத செப்பரேட் பண்ணுது. ஸ்டார்டிங்லேயே இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒயின் கூட கம்பேர் பண்ணிட்டு நீ தனி நான் தனி என்னால் நினைக்க முடியல, நீ நானும் ஒன்று அப்படின்ற மாதிரி இவர் கம்பேர் பண்ணி பேசியிருப்பார் நைட்டிங்கல் கூட. பட் இப்போ இந்த ஃபார்லோன் அலோன் அப்படின்றது சொன்ன உடனே நீ வேற நான் வேற அப்படின்ற ஒரு சென்ஸ் இவருக்குள்ள வந்து போச்சு. ஃபார்லோன், த வெரி வேர்ட் இஸ் லைக் எ பெல் டு டால் மீ பேக் ஃப்ரம் தி டு மை சோல் செல்ஃப். ஸோ அப்போ உங்ககிட்ட இருந்து என்னை தனியாக பிரித்து நான் என்பது ஒரு மை செல்ஃப், சோல் செல்ஃப் அப்படின்றத இது புரிய வச்சிடுச்சு. அடியூ, the fancy cannot cheat so well as she is famed to do deceiving elf. So adieu அப்படின்னா குட் பை. the fancy cannot cheat so well. நான் வந்து உன்னை பற்றி நல்லா எழுதுறேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், உன்னை பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஐ கேனாட். ஸோ நல்லா உன்னை பற்றி நான் நல்லா பியூட்டிஃபுல்லாக எழுதுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டும் என்னால் சீட் பண்ண முடியல. the fancy cannot cheat so well as she is famed to do. பட் ஷீ இஸ் ஃபேம்டு டு டூ அப்படின்னா நைட்டிங்கேல் இஸ் ஃபேம்டு டு டூ. அப்போ நைட்டிங்கேல் இஸ் ஃபேம்டு டு டூ அப்படின்னா நைட்டிங்கேல் இஸ் ஸோ ஃபேன்சிஃபுல். ஸோ அப்போ நீ தான் இங்கே ஃபேன்சிஃபுல்லாக நிறையா விஷயங்கள் பண்ணுற, ஃபேன்சிஃபுல்லாக பண்ணி எல்லாரும் மெஸ்மரைஸ் பண்ண வைக்கிற. ஆனால்
நான் உன்னை பத்தி ஃபேன்சி பண்ணி மற்றவங்களை மெஸ்மரைஸ் பண்ண வைக்கலன்னு நினைச்சேன் தெரியுமா, அது முடியல. ஸோ யூ ஆர் த டிசீவிங் கெல்ஃப். ஓகே, உன்னால மட்டும்தான் அது முடியும். உன்னால தான் மற்றவங்களை மெஸ்மரைஸ் பண்ண முடியும். உன்னால தான் மற்றவங்கள நீ வந்து ஒரு இம்மார்டல் அப்படின்னு டிசீவ் பண்ண முடியும். பட் ஐ காண்ட், என்னால் வந்து அப்படி சீட் பண்ண முடியல. அடியூ அடியூ தை பிளேன்டிவ் ஆந்தம் ஃபேட்ஸ். ஸோ அடியூ அப்படின்னா குட் பை, குட் பை, குட் பை, யுவர் பிளேன்டிவ் ஆந்தம் ஃபேட்ஸ். ஸோ உன்னோட சாங் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகுது. பாஸ் த நியர் மிடோஸ், அப்படியே அந்த புல்வெளி, அந்த மிடோஸ் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. ஓவர் த ஸ்டில் ஸ்ட்ரீம், அப்படியே அந்த அருவி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டில் ஸ்ட்ரீமில் தாண்டி இப்போ எனக்கு கேட்குது. அப் த ஹில் சைட், மலைகளுக்கு மேலே இப்போ எனக்கு கேட்குது. நவ் இட்ஸ் பரீட் டீப், இப்போ அது சவுண்டு சுத்தமாக மறைஞ்சே போச்சு. இந்த நெக்ஸ்ட் வேலி கிளேட்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து மறைஞ்சிட்டு இப்போ வேற ஏதோ ஒரு வேலியில் அந்த கிளேட்ஸில் வந்து இப்போ அதை கேட்டுருக்கு. வாஸ் இட் ஏ விஷன் ஆர் ஏ வேக்கிங் ட்ரீம்? ஃப்ளட் இஸ் தட் மியூசிக், டு ஐ வேக் ஆர் ஸ்லீப்? ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு விஷனா இல்லை ஒரு வேக்கிங் ட்ரீமா? நான் ஒரு ட்ரீமில் தான் நீ இருக்க, இது ஏந்துருன்னு சொல்லுதா, இல்லை இது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துதா? ஃப்ளட் இஸ் தட் மியூசிக், அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ மறைஞ்சு போயிடுச்சு. டு ஐ வேக் ஆர் ஸ்லீப், நான் வந்து இப்போ ஏந்திரிக்கணுமா இல்லை தூங்கணுமா? டு ஐ வேக் ஆர் ஸ்லீப்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த போம். டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குது. ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு அப்ரிசியேஷன் இருக்குது, அனலிட்டிக்கல் போயம் இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.